அன்பு உறவுகளே வணக்கம். புனிதர் புனிதர் என்றால் என்ன? கத்தோலிக்க திருச்சபையின் மரபுப்படி எண்ணத்தால், செயலால், ஒழுக்கத்தால், மேன்மையால், அன்பு செலுத்துவதால், சமுதாய மக்களை அரவணைப்பதால், மறை நூல்கள் சொல்லியபடி தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதால் ஏற்பட்ட பந்தம் எவர் ஒருவரிடத்தில் அதிகமாக இருந்து அதன்படி வாழ்ந்தாரோ அவர் இறைவனோடு சொர்க்கத்தில் வாழ்வார் என்பதன் பொருளே புனிதர் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் அல்லவா? இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு மகா அற்புதமான புனிதர் யார் அப்படின்னா வனத்து அந்தோணியார், பெரிய அந்தோணியார் என்று அழைக்கக்கூடிய வனத்து அந்தோணியார். இவர் எகிப்து தேசத்தில் கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தார். அவர் பிறந்த வருஷம் கிபி 251. இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தன்னுடைய 18ஆம் வயதில் பெற்றோரை இழந்து விடுகிறார். கூட ஒரு சகோதரி மட்டும் இருக்காங்க. அந்த பெற்றோரை அந்த வயதில் இழந்ததனால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆற்றாமை, துயரம், துன்பம் இதெல்லாம் அவரை போட்டு மன இறுக்கத்திற்கு ஆளாக்கி விடுகிறது. ஆனாலும் கூட அவர் தினசரி திருப்பலியில் பங்கு கொண்டு இருந்திருக்கிறார். தினசரி ஆலயத்திற்கு செல்வார், திருப்பலியில் பங்கு கொள்வார். அப்படி பங்கு கொண்டுட்டு இருக்கும் போகும்போது ஒரு நாள் குருவானவர் திருப்பலியில் ஒரு வசனத்தை வாசிக்கிறார். அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இவருக்கு இந்த வசனம் நமக்காக சொல்லி தரப்பட்டது போல் தெரிகிறதே என்ற நம்பிக்கையில் இவர் யோசிக்கிறார். அந்த வசனம் என்ன தெரியுங்களா? இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக உள்ளது, உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, உனக்கு வானகத்தில் செல்வம் கிடைக்கும், பின்வந்து என்னை பின்செல் என்ற லூக்கா 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அவர் இறைவனால் நமக்காக சொல்லியது என்று நினைத்தார். அதனால் அவருடைய வாழ்க்கையே மாறிச்சு. என்ன பண்ணார் அப்படின்னா ஊரில் உள்ள தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்துட்டார். விற்று நீ வான்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நீ இந்தா வச்சுக்கோ. பெரிய செல்வந்தர் குடும்பம், அவ்வளோ சொத்து. இறை வார்த்தையின் மீதும் இறைவன் மீதும் நம்பிக்கை இருந்ததனால் அந்த எல்லா சொத்துக்களையும் விற்று ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய பண்புக்கு உள்ளாகி இருந்தார். காரணம், அவர்களது பெற்றோர் அவரை அந்த விதமாக வளர்த்திருந்தார். அப்படி வளர்த்ததுனாலேயே அவருக்கு காசோ பணமோ பெரிய விஷயமா தெரியல. இறை வாக்கின் மீதும் இறைவன் மீதும் இயேசு கிறிஸ்துவின் மீதும் மிக அற்புதமான நம்பிக்கை கொண்டிருந்தார். எல்லா பணத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக கொடுத்தாச்சு. திரும்பி பார்த்தா பக்கத்தில் தன்னுடைய சகோதரி கையில் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறாரு? இருக்கிற கொஞ்சம் காலம் இருக்கு, அதை கொண்டு போய் இவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு கன்னியாஸ்திரி காப்பகத்தில் கொண்டு தன்னுடைய சகோதரியை விட்டுட்டு அந்த இறைவார்த்தை இவருக்கு என்ன சொன்னிச்சோ அந்த தேடலின் மீது கொண்ட நம்பிக்கையால் அப்படியே வெளியில் வர்றார். வெளியில் வந்த உடனே தன்னுடைய கடும் தவ வாழ்க்கையை மேலே கொண்டு போகிறார். இவருடைய தவ வாழ்க்கை வனத்து சின்னப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதரனுடைய வாழ்க்கையை பின்பற்றியதாக இருந்தது. வனத்து சின்னப்பரை பற்றி நம்ம பின்னாடி ஒரு காணொலியில் பார்ப்போம். இந்த அவர் தான் கத்தோலிக்க மதத்தினுடைய முதல் வனவாசி. யாரு? வனத்து சின்னப்பர். வனவாசின்னா என்ன பண்ணுவாங்க? காட்டில் போய் தவம் இருப்பாங்க. எவ்வளோ துன்பங்கள், துயரங்கள். இப்போ நம்ம ஊர் கோயில்கிட்ட வரும்போதே கொஞ்சம் இருட்டிட்டுனா பாம்பு போகுமோ, பள்ளி போகுமோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்குது. கோயிலுக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு எப்படி பார்க்குறான். அங்கே குருவானவர் பைபிளை வாசிக்க தொடங்குறாரு, ஜபத்தை தொடங்குறாரு. நம்ம எப்படி மெதுவாக பக்கத்தில் பார்க்குறோம். பாம்பு போட்டால் எதுவும் வந்திருக்கும், மழை காலமாச்சு அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த காடுகளில் அவர் தங்கியிருக்கும் பொழுது பாம்புகள், பல்லிகள், கொடிய விலங்குகள் இதெல்லாம் நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லை, அழகைகள். இவருடைய தவத்தை கெடுப்பதற்காகவே அழகைகள் என்ன பண்ணுது அப்படின்னா இவருக்கு ஒரு மோக உணர்வை உண்டாக்கணும், இவருக்கு ஒரு இச்சையை ஏற்படுத்தணும், இவர் தன்னுடைய தவ வலிமையை இழந்து போகணும்னு சொல்லி அழகை, அதாவது சாத்தானானவன்
பெண் வேடம் கொண்டு, அழகான பெண் வேடம் கொண்டு அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ இவர் பார்க்குறாரு, ஆகா இது சாத்தானுடைய வேலை, மயங்கி விடக்கூடாது. சிலுவை குறியால் சாத்தானை தூரப்போக விரட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே அவருடைய பெயரை சொல்லி அந்த சிலுவை குறியை இடும் பொழுது காற்றிலே கரைந்து போகிறான் சாத்தான். நம்புகிறார்கள். கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. வனத்து அந்தோணியார் காற்றிலே சிலுவை குறி போட்டது மட்டுமல்லாமல் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று வரக்கூடியவர்களையும் சிலுவை குறியாலையும் ஆண்டவர்களுடைய நாமத்தின் பேராலையும் அவர்களுடைய வியாதியை குணப்படுத்தினார். அவர்களுடைய தீமைகளை அகற்றினார். இவ்விதமாக செய்ய செய்ய ஊருக்குள்ளே அவருக்கு மிகுந்த பேரும் புகழும் பரவலாயிற்று. ஒரு கட்டத்திலே பார்க்கிறார், இவ்விதமாக இருந்து கொண்டிருந்தால் நாம் ஆண்டவரை தேடுவது கடினம் என்று பாலைவனத்தை நோக்கி பயணிக்கிறார். பாலைவனத்திலே ஒரு குகையிலே போய் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்? தியானிக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு மேலாக கடும் தவம் செய்கிறார். அப்போ மறுபடியும் சாத்தான் வந்து அவருக்கு முன்னால இம்சைகளை கொடுக்குறான். பொருளாசையை உண்டு பண்ணணும்னு சொல்லி தங்கமாக கொண்டு வந்து கொட்டி இருக்கிறான். வெள்ளி கட்டிகளாக அவங்களுக்கு முன்னால் வந்து கொட்டி இருக்கிறான். இவர் எதையும் பார்த்து சட்டை பண்ணலை. என்ன பண்ணுறாரு? துச்சமென மதிக்கிறார். அதை வெறும் ரொட்டியவும் உப்பு தண்ணியவும் குடிச்சு கட்டாந்தரையிலையும் கடும் புல்வெளியிலையும் படுத்து இறை உணர்வு ஒன்றே தீர்வானது என்ற எண்ண தவத்தை மேற்கொள்கிறார். இவரது தவம் மேலோங்க முகமானது ஒளி பொருந்திய வதனமாக மாற தொடங்குகிறது. இவருடைய ஒளி பொருந்திய முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே வரக்கூடிய இடர்பாடுகள், சாத்தானுடைய தொல்லைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையில் மிக அற்புதராக மாறியிருந்தார். அழகையின் தொல்லை ஒரு பக்கம், தன்னை நாடி வருவர்களுக்கு நோய்களை குணப்படுத்துவதற்காக அவர் குகையிலிருந்து அடிக்கடி வெளியே வர வேண்டியிருந்தது. ஒரு குகை ஒன்று இருந்தது. அந்த குகையை பயன்படுத்தி கொண்டிருந்தார். அடிக்கடி வெளிவர வேண்டிய சூழ்நிலையில் வந்து குணப்படுத்தினார். இவரை தேடி வரக்கூடிய அந்த கூட்டத்தை அழகைகள் கொன்று குவித்தது, பேய்கள் கொன்று குவித்தது. இவரோ உள்ளே தவத்தில் இருந்ததால் இவரை நெருங்க முடியவில்லை. கண் திறந்து பார்த்து வெளியே வந்த இவர் தன்னுடைய அருளை நாடி வந்திருக்கக்கூடிய பக்த மக்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதே என்று வருந்தி இறைவனின் நாமத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கவே அவர்கள் மீண்டும் உயிர் கொண்டு எழுந்தார்கள் என்பது பைபிளிலே காட்டக்கூடிய மிக அற்புதமான ஒரு இவருடைய மிராக்கிள்னு சொல்லுவோமே, அரிய செயல். அந்த அரிய செயலுக்கு மிக அற்புதமான ஒரு உதாரணமாக திகழ்ந்தது. மேலும் பொன்னிலும் நாட்டமில்லை, பொருளிலும் நாட்டமில்லை, இறை சிந்தனை ஒன்றே நாட்டம் என்று கூறியிருந்த அவர் தனது பக்கத்திலே 2 சீடர்களை மட்டும் எப்பொழுதும் வைத்திருந்தார். இவருடைய வாழ்க்கையானது வனத்து சின்னப்பர் என்று சொல்லக்கூடியவரின் வாழ்வை பின்பற்றி இருந்தது. வனத்து சின்னப்பர் யார் என்றால் கத்தோலிக்க மதத்தின் முதல் வனவாசி அவர்தான். காட்டிலே சென்று கடும் தவம் புரிந்து கருணையே வடிவான இறைவனை அடைய வேண்டும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கிலேயே அந்த இடர்பாடுகளை எல்லாம் தாங்கி கொண்டு காட்டிலே வெறுமனே அமர்ந்து ஒரு காகம் கொண்டு வரக்கூடிய அரை ரொட்டி துண்டை தின்று கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இறை நாட்டத்தோடு தொடர்ந்து கொண்டிருந்தவர் தான் வனத்து சின்னப்பர். இவரை பற்றி இன்னொரு வீடியோவில் நாம் நிறைய தெரிந்து கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கை போல இவரும் வனத்திலே கரடுமுரடான இடங்களிலே கடினப்பட்டு பிரயாசப்பட்டு ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தார். வனத்து அந்தோணியாரின் பக்கத்திலே அமர்தியாஸ், மகாரியோஸ் என்ற 2 துறவிகள் மட்டும் எப்பவும் இருந்து வந்தாங்க. இந்த 2 பேரும் தான் இவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள். இவருடைய ஆசை என்னவென்றால் 356 கிபி 356 மறித்து போகிறார். அப்போ இவருடைய கல்லறையை யாருக்கும் தெரியக்கூடாது என்ற வகையிலே மலையின் குகையிலே வைத்து கற்களால் அடைக்க சொல்லிவிடுகிறார். அவர்களும் அவ்விதமாக சொல்கிறார்கள். ஏனென்றால் மக்களே, இவருடைய கல்லறை தெரிந்தால் படைத்த இறைவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறந்துவிட்டு இவரது கல்லறையை எப்பொழுதும் தொழக்கூடிய நிலையில் வந்து விடுவார்கள். நம்மை தேடி வந்தால் ஆண்டவனின் மீதான நாட்டம் குறைந்துவிடும் என்று தன்னுடைய கல்லறையை கூட யாருக்கும் தெரியக்கூடாத வகையில் இவர்
அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தனது சீடர்களுக்கு உத்தரவிட்டு அதன்படிதான் மரித்து போனார் என்பது உலகறிந்த உண்மை. மேலும் இவர் சொன்ன சில விஷயங்களில் ஒரு 3 எடுத்து பார்த்தால் மிக அற்புதமானது ஒன்றாக இருக்கும். மனித கூட்டத்திற்கு அவர் சொல்லி சென்ற விஷயங்களில் எந்த ஒரு மனிதனும் தினமும் சாவை எண்ணி வாழ்ந்தால் தன் வாழ்நாளில் பாவம் செய்ய எண்ண மாட்டான் என்று சாவை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருங்கள், அப்பொழுதுதான் ஆண்டவனின் அருகில் நீங்கள் செல்ல முடியும், பாவம் குறையும் என்று சொன்னார். உங்களது பாவம் உங்களது வாழ்க்கையை மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாக்கும் என்பது இவருடைய எண்ணம். அடுத்ததாக, உடலை கட்டுப்படுத்தி கடவுளை அன்பு செய்து பகைவரின் சூழ்ச்சி பொறிகளை மிதித்து ஒழிப்போம் என்று சொல்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? நம்மகிட்ட சொத்து இருக்கு, சொகம் இருக்கு, வந்து பாரு 1 2 போட்டு பார்ப்போமா அப்படின்னு எதிரிகளை மல்லுக்கு நிற்கிறோம். எதிரிகளோட சரி மல்லுக்கு நின்று சண்டைக்கு போகிற இடத்துல ஆண்டவருக்கு வேலை இல்லை. அன்பே பிரதானமான ஆண்டவர் அங்கே அடாவடி பண்ணுற இடத்துக்கு எதுக்கு வர போகிறாரு? நீங்கள் அடிச்சுக்கிட்டு நீங்கள் ஒருத்தரை பகைத்து கொண்டு இருந்தால் ஆண்டவன் அங்கே வந்து இருக்க மாட்டான். அழகைகள் மட்டுமே மிஞ்சும். உங்கள் பிணங்கள் கொத்தி கீறப்படும், அழகைகளால் சிதைக்கப்படும். ஆண்டவரின் அன்பு அங்கு வருவதற்கு சாத்தியமில்லை. நண்பர்களே, உங்களுக்காக உங்கள் பாவத்திற்காக தன்னை வருத்தி தன் தலையிலே முள்முடி சுமக்க முடியாத சிலுவைகளை கல்வர்களுக்கு மத்தியிலே சுமர்ந்து இன்னுயிர் நீத்தாரே, அவரது செயல்களை எண்ணி பார்த்தோமா? எண்ணி பார்த்தால் நாம் பாவம் செய்ய துணிவோமா? அண்டை அயலானை நேசிப்போம் அல்லவா? அன்று சொன்னார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களது பாவத்தை மன்னித்தருளும் என்று சொன்னார். அது எக்காலத்திற்கும் ஏற்றதாக இருந்தாலும் கூட நாம் தெரிந்த பின்பும் பாவம் செய்தால் அந்த பாவம் நம்மளை சும்மா இருக்க விடுமா? இறுதி தீர்ப்பு என்று ஒன்று சொல்வார்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நாளில் நாம் கண்டிப்பாக நாம் செய்த பாவங்களுக்கு என்னவென்று அறிக்கையிடுதல் வேண்டி வரும். இன்று நினைத்து கொள்ளலாம், அவன் சொத்தை ஆட்டையை போட்டுட்டோம், இவன் பொருளை ஆட்டையை போட்டுட்டோம், அவன் வீட்டில் அந்த மாதிரி பாவம் பண்ணோம், இவன் வீட்டில் இந்த மாதிரி பாவம் பண்ணோம், யாருக்கும் தெரிய போகிறதில்லைன்னு. வல்ல இறைவன் ஒருவன் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். மிக்கேல் ஆண்டவர் உங்களுடைய கணக்கெல்லாம் அக்கௌண்ட்டு கிளியராக வச்சுருக்காரு. அவர் அங்கே ஒப்படைச்சிருவார், என்ன செஞ்சான்னு யாரும் தப்ப முடியாது. அதனால நம்ம பாக்கெட்டில் உள்ள பணத்தை எடுத்து செலவழிப்போம், உழைப்பை நம்புவோம். பிறன் பொருள் ஆசைப்படாமல் இருந்து எவரொருவருக்கும் தொந்தரவு செய்யாமல் வாழ்ந்து வந்தாலே ஆண்டவரின் அருகில் நாம் சென்று விட்டோம் என்று பொருள். இன்னொன்றும் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அழகையை ஓட்டுவதால் கர்வமும், நீ பேயை விரட்டுற பரவாயில்ல, பிசாசை விரட்டிட்ட பரவாயில்ல, பிணிகளை போக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு வந்துருச்சு பரவாயில்ல, அதனால் நீ கர்வம் கொள்ளாத, நீ இறைவன் மேலே பற்று வச்சுருந்தா இதெல்லாம் உனக்கு தானாக வரும். இந்த செயலெல்லாம் செஞ்சது இறைவன், நீ அல்ல, அப்புறம் உனக்கு என்ன வெட்டி கர்வம் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன வேலையெல்லாம் செஞ்சார். சாத்தானெல்லாம் தூக்கி தூரப்பட்டார், பேய்களை விரட்டினார், பிணிகளை நீக்கினார். அதே போல் நீயும் பிறரிடத்தில் அன்பு செய்யும் பொழுது, ஆண்டவரின் பால் அன்பு செய்யும் பொழுது உனக்குள்ளும் அந்த சக்தி வந்துவிடும். அந்த சக்தி வந்துவிட்டதால் நீயே அதை செய்ததாக எண்ணிக்கொள்ளாதே என்று சொன்னார். நண்பர்களே, இத்தகைய மகா புனிதர்களை பற்றி நாமும் இன்னமும் தொடர்ந்து சில வீடியோக்களில் காண்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மணியாச்சி புனித அன்னம்மாள் ஆலயத்தின் அன்பு அறிவிப்பாளர் சங்கர் துரைராஜ். நன்றி உறவுகளே.